தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வீரமணி என்பவர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நம்மிடம் வீரமணி அவர்கள் இருக்கிறாங்க. பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். முதலாக தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சந்திக்கிறது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தளபதி விஜய்க்கென்று, அதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்று ஒரு அற்புதமான வாக்கு வங்கி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வாக்கு வங்கியானது படித்த இளைஞர்கள், இளைஞிகள், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள், மகளிர், இப்படி விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கியை நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் எல்லா தரப்பு மக்களிடமே நிரம்பி வழிகிறது. எல்லோரும் ஒரு புதிய மாற்றத்தை வேண்டும். கடந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சியின் ஆட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி வர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். அந்த வகையிலே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் விஜய் போடக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கூட்டம் கூடுறாங்க. அது அனைத்தும் வாக்குகளாக மாறாதுன்னுங்கிறாங்க. அதே போல இப்போ நீங்கள் தாவேக்கா சார்பில் போட்டிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க பல்வேறு இடங்களுக்கு. அங்கு இளைஞர்கள் எப்படி உங்களுக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் என்ன சொல்றாங்க? களம் எப்படி தெரியுது? விஜய்க்கான வாக்கு வங்கி என்பது தானா சேர்ந்த கூட்டம். விஜய் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இங்கே உள்ள இளைஞர்கள் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நமக்காகத்தான் விஜய் வந்திருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் விலை போகாத இளைஞர்கள் தான் விஜய் கட்சியில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பெருமைப்படக்கூடிய எந்த ஒரு தமிழக வெற்றி கழக தொண்டனையும் எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. உறுதியாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் விஜய் அவர்கள் முதல்வர் அமைச்சராக வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டவர்கள். எந்த விலை கொடுத்தாலும் அவர்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே பார்க்கலாம், திமுக அதிமுக 2 மாபெரும் பலம் பொருந்திய கட்சிகளுக்கு மத்தியில தாவேக்கா களம் காண்கிறது. எப்படி, என்ன மாதிரியான சவால்களை களத்துல சந்திக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஒண்ணு மத்திய அரசு, இன்னொன்னு மாநில அரசு. 2 அரசுகளையும் தளபதி மட்டுமல்ல, எங்களை போன்ற வேட்பாளர்களும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் அனைவருமே அந்த எதிர்ப்புகளை சந்தித்து வலிமையோடு வெற்றி பெறுவதற்கு போராடி அந்த எதிர்ப்புகள் தான் எங்களுக்கு வலிமையை தருகின்றது. மத்திய அரசையும் மாநில அரசையும் மத்திய ஆட்சியாளர்களை ஒரு சேர எதிர்க்கின்றோம் நாங்கள் துணிச்சலோடு. அதற்கான வலிமை எங்கள் இளைஞர்களிடம் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக இருக்கக்கூடிய நீங்க போகக்கூடிய இடத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? எங்கு போனாலுமே குடிநீர் இல்ல, சாலை வசதி இல்ல, கழிப்பட வசதி இல்ல, இப்படி மின்சார வசதி இல்ல, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சியிலே சாதாரண மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை, கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவே இல்லை. அதற்கு பதிலாக எங்கு பார்த்தாலும் மது போதையில் திளைக்கின்ற வகையில் ஒரு பக்கம் அரசு நடத்துகின்ற மதுபான கடை, இன்னொரு பக்கம் போதை பொருள் புழக்கம். இந்த கொடுமையிலிருந்து இந்த நாடு விடுபட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதுக்கு ஒரு விடுமச்சம் ஏற்பட வேண்டும் என்று தாய்மார்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இந்த இளைய வேலைக்கு போகாம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறோன்னு மதுபான கடை தடுத்து நிப்பாட்டி அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே கவுந்து கிடக்கிறான். ஒரு மோசமான ஒரு தலைமுறை உருவாயிட்டு இந்த தலைமுறையை மாற்றணும். அதுதான் எங்களுடைய லட்சியம். வேட்பாளர் வீரமணி போகக்கூடிய இடத்துல இளைஞர்கள் பட்டாலும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இந்த முறை தாவேக்கா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், வேட்பாளரும் அனைவரும் வெற்றி பெறுவார் என தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருவாரூரில் இருந்து ராஜசேகர்.